ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்கஹாலோட கிளாசிஃபிகேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆல்கஹால்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் அப்படின்னா ஒரு ஹைட்ரோ கார்பன் இருக்குது இல்லைங்களா, ஹைட்ரோ கார்பன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஹெச் ஆட்டம் வந்து ரீப்ளேஸ்டு பை OH ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்ததுன்னா நம்ம ஆல்கஹால்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளில் சொல்கிறேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ ஈத்தீன் இது ஒரு ஹைட்ரோ கார்பன், ரைட்? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஹெச், நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெச்க்கு பதிலாக OH வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து எத்தனால்னு சொல்லுவோம். இது நம்ம எடுத்துக்கிட்டது ஈத்தேன், அந்த ஹெச் ஆட்டம்க்கு பதிலாக OH ஃபங்க்ஷனல் குரூப் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்னென்னு சொல்லுவோம், எத்தனால். ஸோ இது ஒரு ஆல்கஹால். இதுதான் இதனுடைய டெஃபனேஷன், ஆல்கஹால் அப்படின்னா என்னன்ட்டு. இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் பார்க்கலாம். ஆல்கஹால் வந்து எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் OH குரூப். எத்தனை OH குரூப் இருக்குது, 1 or 2 or 3 அந்த மாதிரி பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் அந்த OH குரூப் அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த கார்பன் வந்து sp2 ஹைபிரிடைசேஷனா இல்லை sp3 ஹைபிரிடைசேஷனா, அதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா OH குரூப்பை பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு OH குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட OH குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்லுவோம். இந்த மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் இன்னும் ஃபர்தராக டிவைட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலோடைய கிளாசிஃபிகேஷன் பார்த்துடலாம். பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் பார்த்திங்கன்னா இன்னும் 3ஆக பிரிச்சிருக்காங்க. டைஹைட்ரிக் ஆல்கஹால், ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் அண்ட் எக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹால். பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், டைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா 2 OH குரூப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளைக்காலோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CH2OH CH2OH. ஸோ 2 OH ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது டைஹைட்ரிக் ஆல்கஹால். அதே ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிளிசரால். நேம்லேயே இருக்க மாதிரி 3 ஹைட்ராக்சில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட ஃபார்முலா இதுதான் CH2OH CH2OH CH2OH. ஸோ பார்த்தீங்கன்னா 3 OH குரூப் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹால். எக்ஸானாவே என்ன அர்த்தம்னா 6 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார்பிட்டால் அண்ட் மேனிட்டால்னு சொல்லலாம். சார்பிட்டாலோட ஃபார்முலா இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 OH குரூப் இருக்கும். 1 then 2 3 4 5 6. ஸோ பார்த்தீங்கன்னா 6 OH குரூப் இருக்குது. ஓகே, இப்போ மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலோடைய ஃபர்தர் டிவிஷன் பார்க்கலாம். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் என்ன ஃபர்தராக எப்படி டிவிஷன் பண்ணியிருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஹைபிரிடைசேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்க அந்த கார்பன் இருக்கு இல்லைங்களா, அதோட ஹைபிரிடைசேஷன் பேஸ் பண்ணி இன்னும் 2ஆக பிரிச்சிருக்காங்க. sp3 ஹைபிரிடைசேஷன் பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அண்ட் தென் sp2 ஹைபிரிடைசேஷனை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே வந்து sp3 ஹைபிரிடைசேஷனாக அது வந்து ஆல்கேன்னு சொல்லியிருப்பேன். sp2 ஹைபிரிடைசேஷன் அது வந்து ஆல்கீன், டபுள் பாண்டட் காம்பவுண்டுன்னு சொல்லியிருப்பேன். இந்த sp2 மட்டும் இந்த பார்த்துடலாம். அதாவது டபுள் பாண்டடாக இருக்கக்கூடிய அந்த OH இருக்கு இல்லைங்களா, அது அட்டாச் ஆகிருக்க அந்த கார்பன் பார்த்திங்கன்னா டபுள் பாண்டடாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வினைல் ஆல்கஹால் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, அந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து டபுள் பாண்டடாக இருக்கக்கூடிய கார்பனோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு கிளாசிஃபிகேஷன். இப்போ இந்த sp3யை பேஸ் பண்ணி பிரித்தாங்க இல்லையா, அதில் என்ன பார்த்திங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது. அது அல்கைலிக் ஆல்கஹால், அலைலிக் ஆல்கஹால், பென்சைலிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா, அதை முதல்ல பார்த்துடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரைமரி ஆல்கஹால்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், செகண்டரி ஆல்கஹால்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், டெர்ஷரி ஆல்கஹால்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் அப்படின்னா நம்ம வந்து நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த OH இருக்கு இல்லைங்களா, அந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்க அந்த கார்பனை வந்து நம்ம சிக்மாவில் ஆல்ஃபா கார்பன்னு சொல்லலாம், இல்லை ஸ்டார் கார்பன் வச்சுக்கலாம். இந்த கார்பன், இந்த OH அட்டாச் ஆகிருக்க அந்த கார்பன் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சப்ஸ்டிவெண்ட், ஒரே ஒரு சப்ஸ்டிவெண்ட் கூட அட்டாச் ஆகிருக்கும். ஒரே ஒரு சப்ஸ்டிவெண்ட் கூட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது ப்ரைமரி ஆல்கஹால். அதே இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்களேன், இங்கே இருக்கக்கூடிய OH பார்த்திங்கன்னா இந்த கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. இந்த கார்பன் 2 சப்ஸ்டிவெண்ட் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து செகண்டரி ஆல்கஹால். அதே மாதிரி இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த OH அட்டாச் ஆகிருக்க அந்த ஸ்டார் கார்பன் 3 சப்ஸ்டிவெண்ட் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ தட் இது டெர்ஷரி ஆல்கஹால். ஓகே, இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலாக சொல்லுவோம்ல ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் ஃபர்தராக படிக்கும்போது இந்த லெசனை. ஓகே, இப்போ நம்ம இந்த sp3யை பேஸ் பண்ணி பிரித்தோம் இல்லையா, அதனோட ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் அதாவது அலைலிக் ஆல்கஹால், அல்கைலிக் ஆல்கஹால், பென்சைலிக் ஆல்கஹால் பற்றி பார்க்கலாம். ஸோ அல்கைலிக் ஆல்கஹால்னால் சிங்கிள் பாண்டட் இருக்கும். அந்த ஆல்கஹால் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் பாண்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால். இந்த ப்ரைமரின்னு ஏன் சொல்கிறோம்னா அந்த அதாவது OH அட்டாச் ஆகிருக்கு அந்த
கார்பன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்டிடென்ட் கூட அட்டாச் ஆகிருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டடாக இருக்கும். அதை நம்ம வந்து அல்கைலிக் ஆல்கஹால்னு சொல்லுவோம். அல்கைலிக் பிரைமரி ஆல்கஹால் இது வந்து. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த OH அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த கார்பன் பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்டிடென்ட் கூட இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பாண்டு கூட. ஸோ இது செகண்டரி அல்கைலிக் ஆல்கஹால்னு சொல்லலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா எல்லாம் சிங்கிள் பாண்ட். ஸோ இது அல்கைலிக் அண்ட் தென் இந்த OH அட்டாச் ஆகிருக்கு அந்த கார்பன் பார்த்தீங்கன்னா 3 சப்ஸ்டிடென்ட் கூட அட்டாச் ஆகிருக்கு. அதனால் இது வந்து அல்கைலிக் டெர்ஷரி ஆல்கஹால். ஓகேங்களா? இப்போ அலைலிக் பார்க்கலாம். அலைலிக்கும் வினைலிக்கும் கொஞ்சம் குழப்பம். ஸோ கொஞ்சம் கவனிங்க. ஸோ இந்த ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா OH குரூப் இருக்கு இல்லைங்களா, அது sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பனில் தான் அட்டாச் ஆகிருக்கும். பட் அந்த கார்பன் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு இதோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா கொஞ்சம் புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த காம்பவுண்ட். இந்த OH அட்டாச் ஆகிருக்கு இந்த கார்பன். இந்த ஸ்டார் கார்பன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இது கூட அட்டாச் ஆகிருக்கு. அந்த கார்பன் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டடாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம அலைலிக் ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இதில் ப்ரைமரி செகண்டரி பார்க்கலாம். இந்த OH அட்டாச் ஆகிருக்கு அந்த கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட அட்டாச் ஆகிருக்கு, அது டபுள் பாண்டடாக இருக்குது. ஓகே, இதே செகண்டரி பார்க்கலாம். இந்த OH அட்டாச் ஆகிருக்கு இந்த ஸ்டார் கார்பன் பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்டிடென்ட் கூட அட்டாச் ஆகிருக்கு. அதாவது 1 சப்ஸ்டிடென்ட் அண்ட் தென் இது செகண்ட் சப்ஸ்டிடென்ட். அதில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டிடென்ட் வந்து டபுள் பாண்டடாக இருக்குது. ஸோ செகண்டரி அலைலிக் ஆல்கஹால்னு சொல்லலாம். அண்ட் தென் டெர்ஷரி பார்க்கலாம். இந்த OH அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த ஸ்டார் கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா 3 சப்ஸ்டிடென்ட் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ டெர்ஷரி. அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டிடென்ட் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டடாக இருக்குது. ஸோ இது டெர்ஷரிஸ் அலைலிக் ஆல்கஹால். ஓகே, இப்போ இதுக்கும் வினைலிக்கும் கொஞ்சம் குழப்பம். அதாவது அலைலிக் ஆல்கஹாலுக்கும் வினைலிக் ஆல்கஹாலுக்கும் கொஞ்சம் குழப்பம். ஸோ வினைலிக் ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா அந்த OH அட்டாச் ஆகிருக்க அந்த கார்பனே sp2 ஹைபிரிடைஸ்டாக இருக்கும் அண்ட் தென் டபுள் பாண்டடாக இருக்கும். அதே அலைலிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கும், அதுதான் வந்து டபுள் பாண்டடாக இருக்கும். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. அட் லாஸ்ட் வந்து பென்சைலிக் ஆல்கஹால். இந்த பென்சைலிக் ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா நேம்லேயே தெரியுது ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த OH குரூப் பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பனில் தான் அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் இந்த sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் அந்த இது வந்து என்னோட அட்டாச் ஆகிருக்கும்னா ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த OH அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைஸ்டு தான். ஆனால் இந்த கார்பன் இதோட அட்டாச் ஆகிருக்கு ஒரு அரோமேட்டிக் ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பென்சைலிக் ஆல்கஹால். அண்ட் தென் இது வந்து ஒரே ப்ரைமரியும் கூட. ஏன்னா OH வந்து அட்டாச் ஆகிருக்க இந்த சிக்மா கார்பன் இந்த ஸ்டார் கார்பன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சப்ஸ்டிடென்ட் கூட தான் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது ப்ரைமரி பென்சைலிக் ஆல்கஹால். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இந்த OH அட்டாச் ஆகிருக்கு இந்த ஸ்டார் கார்பன் பார்த்தீங்கன்னா ஒரு அரோமேட்டிக் ரிங்கோடையும் இன்னொரு சப்ஸ்டிடென்ட்டோடையும் இருக்குது. ஸோ 2 சப்ஸ்டிடென்ட்டாக இருக்கனால இது செகண்டரி. ஒரு அரோமேட்டிக் ரிங்கோட வந்து அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறனால இது செகண்டரி பென்சைலிக் ஆல்கஹால். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த OH அட்டாச் ஆகிருக்கு இந்த ஸ்டார் கார்பன் பார்த்தீங்கன்னா 3 சப்ஸ்டிடென்ட்டோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது டெர்ஷரி. அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டிடென்ட் பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக். ஸோ இது டெர்ஷரி பென்சைலிக் ஆல்கஹால். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு சில எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து உங்களால் கண்டிப்பாக அது ப்ரைமரியாக செகண்டரியாக டெர்ஷரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, அதை பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் இதோட ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. Kindly share and subscribe. Thank you.